ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு காய்கறி ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். ஒரு அரை கிலோ ஆமாங்க. மணி பார் இங்கே பாருங்க கீரை மூன்றரை கிலோ இருக்கு. அது எல்லாமே பெரிய கிழங்கு. எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறோம்ல, ஃப்ரெஷ்ஷாக வேணும் ஆனால் இந்த கிழங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியாது. பொங்கல் சாப்பிட்டீங்களா? பூண்டு எவ்வளோ? அரை கிலோ 50 ரூபா. தக்காளி 2.5 கிலோ 100 ரூபா. 2.5 கிலோ 50 ரூபா. அப்ப இது எவ்வளோ? 110 ரூபா. 110 ரூபா. வெங்காயம் 50 ரூபாய்க்கு 50 ரூபா. எவ்வளோ? 2 கிலோவா? 2 கிலோ வாங்கணும். வெங்காயம் 2 கிலோ 50 ரூபா. அப்ப எவ்வளோ ஆச்சு? 50, 100, 160 ஆச்சா? ஆமா. இது 10 ரூபாவா? 180. முள்ளங்கி 30 ரூபா. 210 ரூபா. முள்ளங்கி எவ்வளோ? அரை கிலோவா? அரை கிலோ தானே? 1 கிலோ எடுத்தோம். அரை கிலோ முள்ளங்கி தான் எடுத்தோம். 20 ரூபா. புடலங்காய் 20 ரூபா. 10 ரூபா. மொத்தமா 20 ரூபா 4 புடலங்காய். சரி, ஃபர்ஸ்ட் கூரை கட்டிடுவோம், அப்புறம் எண்ணிக்கலாம். தேங்காய் 100 ரூபா.
என்ன கொஞ்சம் பச்சை மட்டையா இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் வரக்காயா இருக்கு. பீட்ரூட் எவ்வளோக்கு வாங்கணும்? 1/2 கிலோ வாங்கணும். ஞாபகம் எவ்வளோ போகணும் தெரியும். காலையில் தான் வாங்கிட்டு வந்தோம். காலையில் தான் வாங்கிட்டு வந்தோம். காலையில் தான் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு ஞாபகம் இல்லையே. இப்படி போமா, இப்படி போமா. சுரக்காய் 2 இருக்குமே. கொத்தவரங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான காய், சூப்பர் காய். அது எது? அது இதையா? பாப்பா சட்டி. ஐயோ, முடிஞ்சதா? வாங்கின எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோமா? கை காலி. இங்கே கை காலி. சரி, கணக்கு போடுவோமா? 100 ரூபா. 5 காய் 100 ரூபாவா? 2 கிலோ 50 ரூபா. 100, 150. தக்காளி 50. 2.5 கிலோ. 2.5 கிலோ 50. 100, 150, 200. பூண்டு 1/2 கிலோ 60. 200, 260. முள்ளங்கி 30. இருங்க, வரிசையா கணக்கு போடுவோம். 260. 10 ரூபா. இது 2 10. 270. இது 30. 20 ரூபா தான். இதுதான் 30 ரூபா. சரி. 290. 320. 320. கீரை 2 கட்டு 340. 340. 350. 360. 390. ஆக்சுவலா இதுக்கு மட்டும் எனக்கு வேலை மறந்துருச்சு. ஞாபகம் இல்லை. எவ்வளோக்கா வாங்கணும்? 20 ரூபாக்கா? 30 ரூபாக்கா? ஐயோ, இப்போ மொத்த கணக்கு மறந்துருச்சு. 50 ரூபா சொன்னாங்க கிலோ. நம்ம 1/2 கிலோ 30 ரூபாய்க்கு எடுத்தோம். 1/2 கிலோ 30 ரூபாய்க்கு எடுத்தோமா? இன்றைக்கி ஆக்சுவலாக பீட்ரூட் தான் கிராக்கி. ரொம்ப ரேட் அதிகம். நான் பீட்ரூட்டில் இந்த மாதிரி பச்சை இலை தெரியணுங்கிறதுக்காக தான் வாங்கினது. கொஞ்சமாவது இலை பச்சையாக தெரியணும், அப்போ தான் ஓரளவுக்காவது ஃப்ரெஷ்ஷான காய் தெரியும். இது ஆக்சுவலாக கிழங்கு. கிழங்கு தான், கிழங்கு தான். சேனக்கிழங்கு பார்த்து வாங்காம விட்டுட்டோம். வெள்ளை பூசணி தேடி போனோம், வெள்ளை பூசணி கிடைக்கல. புளிச்சக்கீரை தேடினா புளிச்சக்கீரை கிடைக்கல. ஓகே, இதை வச்சு ஒரு வாரத்துக்கு சமைச்சிடலாமா? ஒரு நாளில் கூட சமைக்கலாம். சமைச்சா ஒரு வாரத்துக்கு ஆகும். இடையில பருப்பு அது இதுன்னு போட்டோம்னா மிச்சமாகும். தேங்காய் ஒரு வாரத்துக்கு அதிகமாக தேவைப்படும். தேங்காய் தேவை சரியாக போயிடும், தக்காளி சரியாக போயிடும், வெங்காயம் மிச்சமாகும், பூண்டு மிச்சமாகும்.
மற்ற காயெல்லாம் மிச்சமாகாது. காய் சாம்பார் 2 தடவைக்கு வச்சுக்கலாம், 2 சாம்பார் வைக்கலாம், 2 புடலங்காய் கூட்டு பண்ணலாம், 1 பீக்கங்காய் கூட்டு பண்ணலாம், 1 சுரக்காவை குழம்பு வச்சுக்கலாம், 1 சுரக்காவை கூட்டு வச்சுக்கலாம். கொத்தவரங்காய் ஒரு 2 தடவை செய்யலாம். 2 தடவை செய்யலாம். அரை கிலோ இருக்குது. பீட்ரூட் 2-3 தடவை செய்யலாம். பெரிய பெரிய கிழங்காக தான் இருக்குது. பீட்ரூட்டு 2 டைம் செய்யலாம், 2 கிழங்கா போட்டு. கீரை இன்னைக்கு செய்கிறோமா? கீரை இன்னைக்கு செய்கிறோம். ஒரு கட்டை இன்னைக்கு செய்கிறோம், இன்னொரு கட்டை நாளான்னைக்கு செய்கிறோம். காய் கொஞ்சம் இதாக வரக்காயாக இருக்குது, அந்த தண்ணி நல்லா ஆடுது. சரி, ஓகே, அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள். எவ்வளோ ஆச்சுன்னு கணக்கே போடலையே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறது இல்லை. நாங்கள் வந்து கூர் காய்கறி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் உழவர் சந்தை வரைக்கும் போனோம். ஆனால் நாங்கள் வந்து டைமிங் மிஸ் பண்ணிட்டோம். காலையில் 6 மணிக்கே உழவர் சந்தையில் இருந்தால் தான் கூர் காய்கறியெல்லாம் வாங்க முடியுமாம்மா. நாங்கள் வந்து வீட்லேயே 7 மணிக்கு கிளம்புனதுனால கூர் காய்கறியெல்லாம் இல்லாமல் போச்சு. சரி, இருந்தாலும் நம்ம பட்ஜெட்குள்ளே வந்து வாங்கியாச்சு. உங்கள் ஊர் சந்தை காலையில் டைமா ஈவினிங் டைமான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிடுங்க.